ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஜெயந்தி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி 3 வகையான ஹெல்த்தி ஜூஸ் பார்க்க போகிறோம். நம்ம வீட்லேயே எப்படி வெஜிடபிளையும் ஃப்ரூட்ஸையும் வச்சு ஜூஸ் செய்யலான்றதை பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், யார் வேணாலும் செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி 2 வெஜிடபிள் ஒரு ஃப்ரூட்ஸ் தான் ஜூஸ் செய்ய போகிறோம். அதுக்கு பீட்ரூட் கட் பண்ணி வச்சுக்கிறேன், ஒரு பீட்ரூட். கேரட் 2 கேரட் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்ட்ராபெரி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 5 ஸ்ட்ராபெரி, 5 to 6 இருக்கும். இப்போது நம்ம ஸ்ட்ராபெரி பழத்தை நல்லா அந்த இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸை இது போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்த்து, அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட், புற்றுநோய் வராமல் தடுக்குது. நமக்கு சிவப்பணுக்கள் உருவாக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. பழங்களின் ராணி அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம ஸ்ட்ராபெரி பழத்தை. கண்டிப்பாக சீசன் அப்போது இதை நீங்கள் வாங்கி இது போல் சாப்பிட்டு பாருங்கள். ஜூஸ் கூட போட்டு குடிக்கலாம், இல்லை அப்படியேவும் நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்து. நமக்கு விலை அதிகமாக இருந்தாலும் அதே போல் நமக்கு நிறைய சத்தும் அதிகமாக இருக்குது இதில். இப்போ எல்லா ஸ்ட்ராபெரியும் கட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன் நான். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சுகர் கூட சேர்த்துக்கலாம், இதுக்கு பதிலாக தேன் கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க மிக்சியில். அதுக்கப்புறம் மீதி பாலை நம்ம எவ்வளோ தேவையோ ஒரு டம்ளருக்கு தேவையான பால் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் நமக்கு அந்த ஸ்ட்ராபெரி பழம் நல்லா நைஸாக அரையும். இப்போ பாருங்கள், நல்லா இது வடிகட்டவே தேவையில்லை, நம்ம அப்படியே குடிச்சிக்கலாம். நமக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம கேரட் ஜூஸ் செஞ்சுக்கலாம். அதுக்கு பொடிசாக கட் பண்ணினா கேரட் மிக்சியில் சேர்த்துக்கிறேன். கேரட் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்துட்டு கூட மிக்சியில் போட்டு எடுத்து வந்துடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம், தண்ணியே சேர்க்காம. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம், ஒரு டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். சுகர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே உங்கள் விருப்பம் தான், நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஜூஸ் வடிகட்டுறதை வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். இதே போல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. சூப்பராக குழந்தைங்க, கேரட் சாப்பிடாத குழந்தைங்களாம் இது போல் ஜூஸ் பண்ணி கொடுத்தோங்கன்னா சூப்பராக குடிப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தும் கூட. நமக்கு கேரட்னால் எல்லாருக்குமே தெரியும், விட்டமின் ஏ கண்ணு நல்லா தெரியும். இது போல் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நமக்கு எசன்ஸ் எல்லாம் நமக்கு ஜாரில் வந்துடும் சூப்பராக. எவ்வளோ அழுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு எல்லா ஜூஸும் ஃபுல்லாக இறங்கிடும். நமக்கு அவ்வளோதான், நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இந்த சக்கை நமக்கு தேவைப்படாது, நம்ம இதை வெளியே போட்டுடலாம். பாருங்கள், நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான அருமையான ஹெல்த்தியான கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த பால் பதிலாக நீங்கள் பால் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து பீட்ரூட் ஜூஸ் செஞ்சுக்கலாம். பீட்ரூட் போட்டதும் அது மூழ்கிற அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுவும் அதே மெத்தட் தான், நம்ம கேரட் எப்படி போட்டோமோ ஜூஸ் அதே போல் தான் இதுவும். மறுபடியும் ஒரு டம்ளர் பால் சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ மறுபடியும் மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், நமக்கு பீட்ரூட் ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பால் சேர்த்து குடிக்கிறதுனால இன்னுமே நமக்கு ஹெல்த்து, எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே நமக்கு ஹெல்த்து தான். இவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டிலே ஜூஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம வெயிலுக்கு இது போல் நம்ம போட்டு குடிச்சோம்னா ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும். இப்போ நான் கூலிங்காக குடிக்கிறதுக்காண்டி ஐஸ் க்யூப் சேர்த்துருக்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நமக்கு இந்த வெஜிடபிள் ஜூஸ் நல்லா கூலிங்காக இருந்துச்சுன்னா நமக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அதனால தான் நான் ஐஸ் க்யூப் சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான், நமக்கு 3 ஜூஸும் கொஞ்சம் நேரத்துலேயே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்மக்கிட்ட வெஜிடபிள் கட் பண்ணுற டைம் மட்டும்தான், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டிலேயே. கண்டிப்பாக இந்த ஜூஸ் ரெசிபி எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வைஜெயந்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வாட்டி மறக்காமல் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் அடுத்த போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்ப்பீங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற ரெசிபியும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.